ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் எதுக்குமே இதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களையும் இவங்களையும் சேர்த்து கம்பேர் பண்ணுறத ஃபஸ்ட்டு விட்டுறணும். கம்பேர் பண்ணுறதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஏன்னா ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணுறதுனால என்ன ஆகிடும், ஒரு விஷயமும் நம்மளுக்குன்னு ஒரு பாசிபிலிட்டியாக நடக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கான இதை நம்மளுக்கு வேணுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக தேவைப்படுற ஒரு விஷயங்கிறது. அதனால் எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தேவையில்லாமல் ஒரு விஷயங்களை இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை கிடைக்கட்டும். அதுக்காக நம்ம அம்மா அப்பாவையும் சரி இதையும் சரி இதனால் கோவப்படுறதுனால என்ன ஆகிட போகுது. அதனால் நம்ம இதுக்கும் அதுக்கும் சேர்த்து நம்ம எதையும் கம்பேர் பண்ணிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எது செய்ய முடியுதோ அதை நம்மளால் பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை இது பண்ணிட்டோனாலே போகும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக நான் யாரையும் குறை சொல்லலை. ஏன்னா நம்ம அம்மா அப்பா செய்யலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையும் குறை சொல்கிற மாதிரி நிலமையில இல்லை. ஏன்னா நம்ம குறை சொல்கிறதுனால ஒன்றும் நடக்காத மாதிரி தான் இருக்குது. அதனால் எந்த இதையும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த வேலையை நீ கண்டினியூ பண்ணுமா, எதுக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இது நடக்கலை பண்ணலைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காத, எல்லாம் நடக்கும். நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் இது பண்ணிக்கிட்டு செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லைம்மா, நீ ஒன்றும் எதை பற்றியும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னோடனே, சரி சரி ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே தான். அப்படி இல்லாதப்போ நம்மளுக்கு அதுக்காக யாரையும் நம்ம குறை சொல்லிக்க முடியாது. குறை சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இல்லைம்மா, அதை நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, ஒரு சில விஷயங்களை நான் குறைன்னு நான் நினைக்கல. இருந்தாலும் நம்மளுக்கு அது நேரத்தில் கிடச்சிச்சின்னா தானே அது சரியாக இருக்கும் அப்படின்னோடனே, அது நேரத்தில் கிடைக்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா, ஆனால் அது கிடைக்காதப்போ அதையும் இதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். சரி பார்த்துக்கலாம்மா, நீங்கள் அதுக்காக பணத்துக்காகலாம் நீங்கள் எதுக்கும் நினச்சிக்கிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்காது. பணம் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, கொடுக்காட்டினா இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பணம் கொடுக்காதப்ப நம்ம அதையே நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னோடனே, சரி விடு, நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் நான் சொல்லலாமா. இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்தில் அது சரியான இதாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஒரு பக்குவங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, சரி சரிம்மா, நான் எதுவும் ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கெல்லாம் நான் எது சொன்னாலும் கோவங்கிறது தான் வருது. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, எதாக இருந்தாலும் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, நாங்களாம் புரிஞ்சுக்காமலாம் இல்லைம்மா, நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு பக்குவத்துக்கு இது பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுதான் எனக்கு கோவமாக இருக்கிற விஷயம் அப்படின்னோடனே, கோவப்படாதீங்க, கோவப்படுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, கோவப்படுறதுனால ஒன்றுமே இது பண்ண போகிறதில்ல, சரியாயிடாது. அதனால் இதுக்கும் அதுக்கும் நம்ம சரி பண்ணாத ஒரு விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி அதெல்லாம் நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே,